அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு த்ரில்லான கட்டத்துக்குள்ள போக போறோம். இது வெறும் அரியணை சண்டை பத்தின கதை இல்ல. இது ஒரு பயங்கரமான சதி, ஒரு தந்திரமான பொறி, அப்புறம் அதிலிருந்து தப்பிச்ச ஒரு புத்திசாலித்தனமான கதை. வாங்க, அரக்கு மாளிகையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அரக்கு மாளிகைன்னா என்ன? பேர்ல வேணா மாளிகைன்னு இருக்கலாம், ஆனா நிஜத்துல அது ஒரு மாளிகையே இல்ல. அது ரொம்ப அழகா, நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு மரணப்பொறி. ஆமா, முழுக்க முழுக்க எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வச்சே உள்ள இருக்கிறவங்களோட சேர்த்து எரிக்கிறதுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கல்லறை அது. இப்படி ஒரு பயங்கரமான பொறி எதுக்காக வைக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பகை இருக்கு. மகாபாரதத்தோட ஆணிவேரே அதுதான். அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவுல இருந்த அந்த போட்டி. ஒரு பக்கம் தர்மத்துக்கும் நேர்மைக்கும் பேர் போன பாண்டவர்கள், பாண்டவோட 5 மகன்கள். அவங்க தான் அரியணைக்கு சரியான வாரிசுகள். ஆனா இன்னொரு பக்கம் யார் இருக்கா? பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரனோட 100 மகன்கள், அதாவது கௌரவர்கள். ஆட்சி அவங்க கையில இருந்தாலும் பாண்டவர்கள் மேல இருந்த பொறாமையால எப்பவும் எரிஞ்சிட்டே இருந்தாங்க. இந்த கௌரவர்கள் கூட்டத்துல எல்லாத்துக்கும் மூளையா செயல்பட்டது யாருன்னா அது துரியோதனன் தான். அவனுக்கு பாண்டவர்களை பார்த்தாலே பிடிக்காது. அவங்களோட திறமையும் மக்கள் அவங்க மேல வச்சிருந்த பாசமும் அவனோட பொறாமைய இன்னும் அதிகமாக்கிட்டே இருந்துச்சு. சரி, அந்த பொறாமை சும்மா இல்ல, அது ஒரு பயங்கரமான சதித்திட்டமா உருவெடுக்குது. இங்கதான் அரக்கு மாளிகை கதைக்குள்ள வருது. துரியோதனன் தனியா இல்ல, அவனுக்கு உதவி செய்ய அவனோட தந்திரமான மாமா சகுனியும் கூட இருக்கான். அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப கொடூரமானது. 3 ஸ்டெப் தான். முதல்ல அப்பா திருதராஷ்டிரன் கிட்ட பேசி பாண்டவர்களையும் அவங்க அம்மா குந்தியையும் வாரணாவதம்னு ஒரு ஊருக்கு திருவிழாவுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பணும். 2வது, அங்க அவங்க தங்குறதுக்காக புரோஷனன்கிற ஒரு ஆளை வச்சு ஒரு ஸ்பெஷல் மாளிகையை கட்டணும். 3வது, இதுதான் கிளைமேக்ஸ், சரியான நேரம் பார்த்து அவங்க உள்ள இருக்கும்போதே அந்த மாளிகையை கொளுத்திடணும். அந்த மாளிகையோட ஸ்பெஷாலிட்டியே அதான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அது கட்டப்பட்டதே எரியறதுக்காக தான். அரக்கு, நெய், எண்ணெய், காஞ்சி போன மரம், இப்படி சின்ன தீப்பொறி பட்டா கூட மொத்தமா பத்தி எரியற மாதிரி பொருட்களை வச்சுதான் அதை கட்டியிருந்தாங்க. சொல்லப்போனா இது ஒரு அரண்மனை இல்ல, ஒரு டைம் பாம் மாதிரி. இவ்வளோ பெரிய சதி நடக்குது, பாண்டவர்களுக்கு இது தெரியவே தெரியாதா? எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல, எல்லா இருட்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன வெளிச்சம் வரும்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு உதவி வருது, ஒரு ரகசிய எச்சரிக்கை மூலமா. அந்த உதவி செஞ்சது யாருன்னா விதுரர். அவரு கௌரவர்களோட மந்திரி தான், ஆனா எப்பவுமே தர்மத்தோட பக்கம்தான் நிப்பாரு. அவருக்கு துரியோதனனோட இந்த திட்டம் எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவரால நேரடியா சண்டை போட முடியல, ஆனா பாண்டவர்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா எப்படி எச்சரிக்கிறது? நேரடியா சொன்னா துரியோதனனுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒரு கோட் வேர்டு மாதிரி, ஒரு புதிர் மாதிரி ஒரு செய்தியை அனுப்புறாரு. எரிய போற ஒரு வீட்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு புத்திசாலிக்கு தெரியும். பாருங்க, இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது ஒரு உயிரை காப்பாத்துற ரகசிய குறிப்பு. பாண்டவர்கள்ல மூத்தவரான யுதிஷ்டிரர் ரொம்ப புத்திசாலி. அவருக்கு விதுரர் சொன்னதோட உள்ள அர்த்தம் உடனே புரிஞ்சிடுச்சு. நாம தங்க போற மாளிகையில ஏதோ ஆபத்து இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். உடனே தன் தம்பிமார்கள் கிட்ட விஷயத்த சொல்லிட்டார். சரி, ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? சும்மா இருக்க முடியுமா? இங்கதான் பாண்டவர்களோட மாஸ்டர் பிளான் ஆரம்பிக்குது. அவங்க எப்படி அந்த நெருப்பு குழியிலிருந்து தப்பிச்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அவங்க போட்ட திட்டம் ரொம்பவே புத்திசாலித்தனமானது. முதல்ல யாருக்கும் தெரியாம அந்த மாளிகைக்கு அடியில ஒரு சுரங்கப்பாதைய தோண்ட ஆரம்பிச்சாங்க. இது முதற்கட்டம். 2வது, எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப இயல்பா இருந்து புரோஷனனுக்கு எந்த சந்தேகமும் வராதபடி பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் 3வது கட்டமா ஒரு நாள் ராத்திரி அவங்களே அந்த மாளிகைக்கு நெருப்பு வச்சிட்டாங்க. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். கடைசியா மாளிகை தீப்பற்றி எரியும்போது அந்த சுரங்கப்பாதை வழியா யாருக்கும் தெரியாம தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த சம்பவத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த மாளிகையை கட்டினானே புரோசனன், அவனும் அந்த தீயில மாட்டி செத்துட்டான். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த மாளிகையோட சேர்ந்து பாண்டவர்களும் குந்தியும் எரிஞ்சு போயிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. துரியோதனனும் அதைத்தான் நம்பினான். இதுதான் பாண்டவர்களோட திட்டத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. ஓகே, அவங்க தப்பிச்சிட்டாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இந்த ஒரு சம்பவம் மகாபாரத கதையோட போக்கையே மாத்திருச்சு. அது எப்படி வெறும் அண்ணன் தம்பி சண்டை ஒரு பெரிய போருக்கான முதல் படியா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்வே போதும் யார் யாரு என்ன மாதிரியானவங்கன்னு தெரிஞ்சுக்க. துரியோதனன், சகுனி, அவங்களோட வஞ்சகம் பொறாமையெல்லாம் அப்பட்டமா தெரியுது. விதுரர், அவரோட ஞானம் எவ்வளோ தூரம் யோசிக்கிறாருங்கிறது புரியுது. பாண்டவர்கள், அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க, எவ்வளோ பொறுமையா இருக்கிறாங்கன்னு இது காட்டுது. அதனால தான் சொல்றேன், இதுதான் அந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட்.
இதுக்கப்புறம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை வெறும் பதவி சண்டை இல்ல, அது ஒருத்தர அழிக்க நினைக்கிற உயிர் வாழ்றதுக்கான ஒரு போராட்டமா மாறிடுச்சு. நம்பிக்கை மொத்தமா செத்து போச்சு. யோசிச்சு பாருங்க, அவங்க நெருப்புல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த பகைங்கிற நெருப்புல இருந்து தப்பிக்க முடியல. இப்போ அவங்க உயிரோட இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. இப்படி நீதிக்கு போராடுற கதாநாயகரே நிழல்ல மறைஞ்சு வாழ வேண்டிய நிலைமை வந்தா அதோட விளைவு என்னவா இருக்கும்? அடுத்தது என்ன நடக்கும்?